இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி பார்க்கலாம். சிக்கனை நல்லா அலசி வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தயிர் இதையெல்லாம் போட்டு கலக்கி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மல்லித்தூள், சாம்பார் தூள், சிக்கன் மசாலா இந்த 3 மசாலாவையும் வெங்காயம் வதங்கிட்டுன்னு போடுங்க. இந்த 3 மசாலாவையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த மசாலாவை போட்டுட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிச்சிது அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து அதில் போடுங்க. போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு தண்ணி விட்டுருங்க. ஏன்னா தயிர் இருக்கிறதுனால வந்து ரொம்ப நேரம் அப்படியே விடாதீங்க. கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கெட்டியாகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி அரைச்சி ஊற்றுறோம். முந்திரி அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.